உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரத் செய்கிற நேரம் ஷக்கீனாவுக்குரிய என்ற குடும்ப வாழ்க்கையில சக்கீனா இருக்கு. இந்த சக்கீனாவுடைய பெருமதியை சொல்வதற்கு உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்னா இன்னைக்கு நான் 2 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று சக்கீனா, அடுத்தது பரக்கத். இந்த 2ஐ தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைத்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கீனாவுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிஜ்ரத்துக்குரிய அறிவிப்பு வரவில்லை. ஒரு தலைவர் திகாரில் எங்களுக்கு பிரச்சனை, நாங்க இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்யறோம். ஏன் ஹிஜ்ரத் செய்யறோம்? சொந்த ஊரை விட்டு வாழ ஏலாட் பிரச்சனை முத்தினா அப்பதான் ஹிஜ்ரத் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழவே இயலாத என்ற கட்டத்துல தான் சொந்த ஊடையும் வாசல்களையும் விட்டு விட்டு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க மதீனாவுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி வரல. ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க போக கூடாது, நீங்களும் ஒரு சில தோழர்கள் மிரிக்கணும், எல்லாரும் போங்க. ஒரு தலைவர் போனா எப்படி போவாரு? அவர் நடுவுல எல்லாரும் சூழ்ந்து ஊரை விட்டு விரட்டுற டைம்ல தலைவரை பாதுகாப்புட்டு தான் சீடர்கள் போவாங்க. அதான் வளமை, அதான் நிஜம். இன்றைக்கு சும்மா போகல, கல்யாண வீட்டுக்கு மதீனாக்கு போகல, ஊரை விட்டு விரட்டுறாங்க, வெட்டுவோம் கொள்வன்றாங்க. அதுக்காக வேண்டி ஊரை விட்டே போறாங்க. போறவர்கள் தலைவரை பாதுகாப்பாங்களா இல்லையா? வகை என்ன சொன்னது? நபியை நீங்க இருக்கணும், அவர்கள் போகணும், எல்லாரும் போகணும். எந்த தலைவராவது அச்சுறுத்தல் நேரம் இருப்பாரா? எது தெரியுமா அல்லாஹ் காட்டான்? சக்கீனாவை காட்ட நினைச்சான். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை. அப்பதான் சக்கீனாட பொறுமதி விளங்கும். அமைதி அல்லாஹ் இறக்க நினைச்ச, அல்லாஹ் உண்ட ப்ரூஃப் பண்ண நினைச்சான். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு எடுத்து அவசரமா அனுப்பலாம். நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நடு நிசி எல்லாரும் போய் விட்டார்கள். நாட்கள் போகுது. திடீரென்று ஒரு நாள் நடு நிசையில நபிக்கு அனுமதி வருகிறது. நபியே நீங்க போங்க, நீங்க போங்க. அனுமதி வரும் வரைக்கும் நபி சுப்ஹானல்லாஹ், எந்த தலைவரும் கொலாச்சுறுத்தல் ஊர்ல இருப்பாரா? அவர் யாரோட போறார்? ஒரே ஒரு தோழர் அபூபக்கர் சித்திக். ஒரு நபி போறதாக இருந்தா 10 பேரை சேர்த்துட்டாவது போவான்னு நினைப்பீங்க நீங்க. அவ்வளவு அச்சுறுத்தல். இல்லைன்னா ஊடு வாசலை விட்டுட்டு போவாங்களா? மக்காவுல தியார்ல இருந்து விரட்டினா தைரியமா போவீங்களா? ராத்திரி பாப்பீங்க. மதீனா எங்க? கொஞ்சம் போய் பாருங்க. நபி போன இடம் எங்க? மதீனா எங்க? இந்த இடத்துல நான் நின்றா இது மதீனா என்று சொன்னா இது யமன். மதீனாவுக்கு ஆப்போசிட் சைடு யமன். ரசூலுல்லாஹ் போனது ஜபலுர் ரஹ்மா. ஜபலுர் ரஹ்மால உள்ள சவுர் குகைக்கு, அது இருக்கு யமன் பக்கத்துல. மதீனாவுக்கு போறதுக்கு சுமார் 9 நாட்கள் எடுக்கும் அந்த காலத்துல நடந்து போறதுக்கு. இன்றைக்கு பஸ்ல போறேன்னா ஒரு 5 ஹவர்ல எடுத்து போலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் போனது அந்த ரூட்ல இல்ல. அவ்வளவு அச்சுறுத்தல். போனா பிடிச்சிருவார்கள் என்று அச்சுறுத்தல். 100 ஒட்டகம். அரபிகள்ட்ட ஒரு பண்பு இருந்துச்சு, ஒன்று டெட் பாடியை கேட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தெரியுது அல்லாஹ் எவ்வளவு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தாமதிச்சான்? மஷூரா நடக்கும் வரைக்கும், குஃபார் குறைஷிகள் மஷூரா பண்ற வரைக்கும் அல்லாஹ் நபியை தாமதித்தான். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவியை காட்டுறதுக்கு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சக்கீனாவை அல்லாஹ் எப்படி இறக்குறான். அல்லாஹ்வுடைய உதவியை காட்டு. அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன முடிவு? அரபிகள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது, தலையை எடுத்து வெட்டி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, அல்லது டெட் பாடியை கேட்பாங்க. இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலும் நடந்தது. முஸ்லிம் உம்மத்து கவலைப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு விஷயத்தில். உங்களுக்கு தெரியும், அதாவது தலையை எடுத்து யசீதுடைய படை வெட்டி அனுப்பினார்கள், தலையை அனுப்பினார்கள் ஷாமுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதாவது இந்த தலையை பொறுத்தளவுல அரபிகள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது, ஒன்று டெட் பாடியை கேட்பாங்க, அல்லது தலையை வெட்டி நாடு கடத்துவாங்க. எங்க எடுத்தாலும் அங்கிருந்து அனுப்பி வைப்பாங்க தலையை மட்டும். அது அரபிகளுடைய பண்புல உண்டு. என்ன கேட்டாங்க குஃபார் குறைஷிகள்? என்ன சொன்னார்கள்? ஒன்று தலை, ஒன்று டெட் பாடி. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் போனார்கள், 3 நாள் நின்றார்கள் ஷவுர்ல, ஜபலுர் ரஹ்மால. யோசிச்சு பாருங்க, மதீனாக்கு இப்படி போகணும், நான் கொழும்புக்கு இந்த பக்கம் போகணும், நான் போறேன் கண்டி பக்கம். என்னப்பா கொழும்பு போறேன் கண்டி பக்கம் போறாரு? அவ்வளவு அச்சுறுத்தல். அல்லாஹ்வுடைய உதவி கன்ஃபார்ம் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். சூரா தௌபால அல்லாஹ் பேசுறான். போறார். போனா 3 நாட்கள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு வர்றாங்க, மறைமுகமா வர்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க யாருக்குன்னு தெரியாம. அது மாதிரி போறாங்க. புகாரில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். நீங்க ஜபலுர் ரஹ்மா கிடைச்ச ஏறி பாருங்க, ஏற மாட்டீங்க, முட்டையும் இடுப்பையும் பிடிச்சிருவீங்க, கஷ்டம் சவுரை ஏறுறதுக்கு, அந்த மலையில் உள்ள கோய்க்கு ஏறுறதுக்கு. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஷவுருக்கு போயிட்டாங்க. இப்ப யாருக்காவது யோசனை வருமா? மதீனா தானே, எத்ரிபுக்கு தானே போறாங்க, அது என்ன யமனுக்கு போறாங்க, வருவாங்களா? அல்லாஹ் எங்க கொண்டு வந்தான் தெரியுமா? காஃபிர சவுர் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்குரிய அடையாளம். எப்படி பிரச்சனையை கொண்டு வர்றான்?
ஷக்கீனாவை எப்படி இறக்க போறான்னு காட்டுவதற்கு உங்களுக்கு சொல்கிறேன். நபி எங்க இருக்கிறாரோ ஜபலுர் ரஹ்மா ஏறுறதே ஒரு விஷயம். ஜபலுர் ரஹ்மான் உள்ள சௌர தேடி வர்ற அளவுக்கு அல்லாஹ் நெருக்கிட்டான். சிலந்தி பள்ளி அந்த கதை எதுவுமே ஹதீஸ்ல இல்ல, ஆனா புகாரில தெளிவா வருகிறது. அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவனை நான் பார்க்கிறேன். இவர்கள் அவனை பார்த்தார்கள், இவர் அவரை பார்த்தான். யா ரசூலல்லாஹ், குனிந்தால் எங்களை தெரிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் சக்கீனாவை இறக்கணுமாம், அமைதியை இறக்கணுமாம். அதுக்காக வேண்டி என்ன செஞ்சான்னு வழங்குச்சா? எல்லாத்தையும் அனுப்பிட்டான். யாராவது அச்சுறுத்தல் இருக்கிற நேரம், தலையை கேட்கிற நேரம் 2 பேர் போவாங்களா? 1 அவர் தூரமா, 2 அவர் தூரமா? சாதாரண ரூட்ல போன 9 நாள் பிரயாண தூரம், 9 நாள் பிரயாண தூரம் இருக்குது. இதுவும் வேற ரூட்ல போறாங்க. அது தனி அபூபக்கர் போவாங்களா? ஆயுதம் இருக்குதா? ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹ் வாக்குறுதி செய்தால் ஒரு நாள் மோசடி செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? வேர்த்து வடிஞ்சு துடிச்சு போய் ரசூலுல்லாஹ் பதறினாங்களா? அபூபக்கர் வந்துட்டாங்களா? இதுக்கு மேலையா? எப்படி? லா தഖஃப் யா அபூபக்கர் வல்லாஹு மஅனா. அபூபக்கர் பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு. இன்னொரு செய்தியில 2 பேர் இருக்கிற நேரம், 3ஆவதாக பாதுகாவலனுக்கு ரப்புல் ஆலமீன் இருந்தால் அந்த 2 பேருடைய நிலைமை எப்படி? அபூபக்கர் சூரா தௌபா 9வது அத்தியாயம் பிரட்டி பாருங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறார், வந்தவன் கிட்ட வந்தான். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், அல்லாஹ் சக்கீனாவை இறக்கினான், சக்கீனாவை இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சக்கீனா இறங்கினால் அவர்கள் பதறவே மாட்டார்கள், பதறவே மாட்டார். அல்லாஹ் மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் திருமணத்தில், லித்தஸ்குனு இலைஹா, உங்களுக்குரிய சக்கீனா உங்க மாப்பிள்ளை. ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமினுடைய கல்புகளுக்கு அல்லாஹ் சக்கீனாவை இறக்குறான். அல்லாஹ்வுடைய சக்கீனா வேணுமா? குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் வாழுகிற நேரம் அந்த சக்கீனா எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் பிரச்சனை வருவது என்பது சக்கீனா வரப்போகுது என்ற அடையாளம். நம்பி நில்லுங்கள். கடைசி வரைக்கும் சௌர் வகைக்கும் கொண்டு வந்த அல்லாஹ் ஏன் திருப்பி அனுப்பினான் தெரியுமா? நபிக்கு அந்த அன்பை காட்டுவதற்காக, நபிக்கு அந்த பாசத்தை காட்டுவதற்காக, நபிக்கு அந்த பாதுகாப்பை காட்டுவதற்காக வேண்டி. உங்கள் குடும்பத்துக்கு அது வராதா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வராதா? அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதியை மீறுவானா? ஒரு நாளும் இல்லை. முஃமின்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நானும் நீங்களும் முஃமின்களாக இருக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும்.